இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்டின்னா, இந்த ஃப்ரான்சைஸ் ஸ்கேம் அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ, இந்த ஃப்ரான்சைஸ் ஸ்கேம் எதுக்காக நடக்குது? என்ன அ அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இப்போ நம்ம KFC, மெக்டொனால்ட்ஸ் அதே மாரி ஆ டாமினோஸ் இந்த மாரி பிராண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரான்சைஸ் விடும்போது அவைங்க வந்து அவைங்களுடைய ப்ராடக்ட்ஸ சேல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அவைங்க சேல் பண்ணக்கூடியது அவைங்களுடைய ப்ராடக்ட். ஆ பட் இப்போ வர ஃப்ரான்சைஸ் எல்லாமே அவைங்களோட ப்ராடக்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ணாம, ஃப்ரான்சைஸியே ஒரு பிசினஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது ஒரு பிராண்ட் வந்து ஒரு பிராண்டிங் பண்றாங்க அப்படின்னா, தன்னோட ப்ராடக்ட்ல ஃபேமஸா இருக்கணும். அவைங்களோட ப்ராடக்ட்ட வந்து நெறைய பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஃப்ரான்சைஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாரி இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஆ இப்போ வர இந்த சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சோசியல் மீடியால ஆட்ஸ ரன் பண்ணி, ஆ மக்கள் இடையே வந்து நெறைய பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் பிராண்டு. ஸோ இங்க வந்து காஃபி நல்லாருக்கும், அது நல்லாருக்கும், இது நல்லாருக்கும்னு நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ல நெறைய இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்ல இது பண்ணி நெறைய பேர் தெரியாம போய் அங்க ஃப்ரான்சைஸ் எடுத்துர்றாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது என்னன்னா, ஒரு பேர வச்சுட்டே மட்டும் நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரான்சைஸ ரன் பண்ண முடியாது. அதனுடைய ப்ராடக்ட்ட வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ரன் ரன் பண்ண முடியும். பேரு வந்து ஒரு 20% நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தருதுன்னா, அதோடைய ப்ராடக்ட் தான் 80% வந்து நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி குடுக்கும். ஸோ ஃபார்மலா பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒரு ஃபிரான்சைஸ் செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, அதுக்கு என்னென்ன நெசசிட்டீஸ் இருக்கு? ஸோ அதுல வந்து நம்ம என்னதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணா, ஒரு ஃபிரான்சைஸ் நல்லதா கொண்டு போக முடியும் அப்டின்னு பார்க்கணும் அப்டின்னா, சூசிங் த ரைட் பிராண்ட். ஸோ இந்த ரைட் பிராண்ட் எப்டி நம்ம சூஸ் பண்றது? அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஃபிரான்சைஸ் நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பிராண்ட வந்து நம்ம நெறைய ஃபிரான்சைஸ் நம்ம இது பண்றோம். நமக்கு எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஃபிரான்சைஸ் வேணும்? இப்ப ஃபுட்லனா, இப்ப நான் வந்து ஒரு KFC எடுக்கிறேன். இல்ல வந்து வேற ஒரு இது எடுக்கிறேன்னா, அவைங்களுடைய கஸ்டமர் ஆ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த மாரி இருக்கு? ஸோ அவைங்க என்னென்ன ரெக்வயர்மென்ட் கேட்கறாங்க? எவ்வளோ வந்து ஃபிரான்சைஸ் காஸ்ட் ஆகுது? ஸோ நமக்கு வந்து அந்த ஃபிரான்சைஸ் காஸ்ட்க்கு எடுத்தோம்னா, நம்ம இங்க சேல் பண்ண முடியுமா? அங்க வந்து இந்த மக்கள் வந்து நம்ம இந்த ஃபிரான்சைஸ் கொண்டு வந்து வச்சோம்னா, அத வாங்குவாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரேஷன்ல கொண்டு வர வேண்டியதா இருக்கும். அதேபோல இந்த ஃபிரான்சைஸ்ல ஒவ்வொன்னுமே, அதாவது லொகேஷனு, ஷாப்பு, ஸோ எந்த லொகேஷன்ல வைக்கிறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஷாப்போட இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்கணும்? ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? அதேபோல நம்ம ஃபிரான்சைஸ்க்கான நம்ம இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ பண்ண போறோம்? இன்வெஸ்ட்மென்ட் மீன்ஸ் அதுக்கான திங்ஸ் என்னென்ன வாங்குறோம்? ஸோ இந்த மாரி நெறைய செலவுகள் இருக்கு. ஸோ இது எல்லாம் காஸ்ட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது, நம்ம பட்ஜெட்குள்ள இந்த ஃபிரான்சைஸ் வருமா? இதனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அதாவது ஆ இப்போ ஒரு கிராமத்து சைடு கொண்டு போய் நான் KFC வைக்க முடியாது. பட் அத வந்து ஒரு நான் சிட்டி ஆ லொகேஷன்ல வச்சேன். ஒரு மெயினான லொகேஷன்ல வச்சேன் அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஃபிரான்சைஸ் சக்சஸ்ஃபுல்லா வரும். பிகாஸ் அத நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடிய ஃபிரான்சைஸோட பையிங் கஸ்டமர் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்படின்னா மட்டும் தான் அந்த ஃபிரான்சைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பொறுத்தும், நம்மளுடைய ஃபிரான்சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப அவசியம். அதேபோல இந்த ஃப்ரான்சைஸ் சைன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வந்து செக் பண்ணணும்? ஆ பிஃபோர் நான் வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் சைன் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு நான் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நான் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நான் அந்த ஃப்ரான்சைஸ் நான் எடுக்கணும் அப்டிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஸோ வந்து என்னென்ன அப்டின்னு பார்க்கும்போது, பிராண்ட் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரான்சைஸோட பிராண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருக்கா? ஸோ கேள்விப்படுற மாரி இருக்கா? இது வந்து எல்லாரும் கேள்விப்பட்ட பிராண்டா இருக்கா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிராண்ட வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பிசினஸ வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். 2வது ஆல்ரெடி ஃப்ரான்சைஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஓனரோட நம்ம போய் நம்ம பேசணும். ஸோ அவைங்க கிட்ட பேசம்போது தான், அந்த ஃப்ரான்சைஸ்ல என்னென்ன அ பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஃப்ரான்சைஸ்குள்ள போக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து பேக்கிரவுண்ட் ரிசர்ச். ஸோ பேக்கிரவுண்ட் ரிசர்ச்ங்கிறது பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் மேல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கா? ஸோ இந்த பிராண்ட் ட்ரூவா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? அந்த பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கா? அப்படிங்கிறதும் மெயினா செக் பண்ணணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, லொகேஷன். நம்ம ஷாப் வைக்க போற லொகேஷன் எப்படி இருக்கு? எந்த மாரி லொகேஷன்ல இருக்கு? அப்படிங்கிறத ரொம்ப செக் பண்ணணும். அடுத்து கஸ்டமருடைய ரெக்வயர்மென்ட். இப்போ ஒரே இடத்துல 2, 3 KFC இருந்தா, அங்க வந்து ஓடாது. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு எந்த KFCயும் கிடையாது. நான் மட்டும் தான் KFC வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ அதனால கஸ்டமருக்கு ரெக்வயர்மென்ட் அந்த இடத்துல கரெக்ட்டா இருக்குதா? இல்ல ஆல்ரெடி அதே டைப்ல ஏதாவது ஷாப்ஸ் இருக்கா? அதே பிரான்சைஸ்ல ஏதாவது பக்கத்துல நியர்பைல ஷாப்ஸ் இருக்கா? அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அடுத்தது அக்கவுண்ட் செட்டப். ஸோ நான் வரப்போற பேமெண்ட்லாம் எப்படி நான் வாங்க போறேன்? ஸோ த்ரூ ஜிபே, ஃபோன்பே ஸோ அந்த அக்கவுண்ட்ஸ் எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்? ஸோ அத பத்தின பிளான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த அக்கவுண்ட் செட்டப்ங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, நம்மளுடைய அக்கவுண்ட் செட்டப்ல தான் வந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எப்படி வந்து நம்ம டேலி பண்ணி எடுத்துட்டு போறோம், அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தையும் வந்து நம்ம அதிலிருந்து தான் எடுக்க முடியும். ஸோ அதிலிருந்து தான் நமக்கு டேட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆ எக்ஸ்பென்ஸ் பிளான். ஸோ நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு, நம்ம எந்த மாரி நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு, நம்ம எந்த மாரி எக்ஸ்பென்ஸ் பிளான் வந்து நம்ம போட போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்டீரியர் டிசைன் பண்றேன். ஸோ இன்டீரியருக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும். அ ம ஸ்டாஃப்ஸ் அதுக்கு இது பண்ண போறேன், ஹையர் பண்ண போறேன். ஸோ அப்டின்னா ஸ்டாஃப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். அதேபோல அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும். ஸோ ஒரு இதுனா நான் ஸ்டவ் இந்த மாரி இதெல்லாம் வாங்கணும். ஒரு ஃபுட் ஃப்ரான்சைஸ் அப்டின்னா. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காஸ்ட் ஆகும்? ஸோ அந்த ஃப்ரான்சைஸோட காஸ்ட் எவ்வளோ? ஸோ இந்த மாரி எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து சேர்த்தி ஒரு எக்ஸ்பென்ஸ் பிளான் போடணும். பேக்கப் ஃபண்ட் பிளான். ஸோ இந்த பேக்கப் ஃபண்ட் பிளான்ல வந்து நம்ம அ சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இப்ப நம்ம எல்லா பிசினஸும் எடுத்ததும் நல்லா ரன் ஆகுமான்னா, டவுட் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேக்கப் ஃபண்ட் நம்ம அதுக்காக எடுத்து வைக்கணும். பிகாஸ் இப்போ ஸ்டார்ட்டிங்ல இனிஷியலா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, கஸ்டமருடைய என்கேஜ்மென்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு ஒரு பேக்கப் ஃபண்ட் வந்து நான் எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளானா நம்ம வந்து போட்டு வச்சுட்டு, நமக்கு எப்ப எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பிஃபோரே எஸ்டிமேட் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேனேஜ்மென்ட். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்டின்னா, ப்ராஃபிட்ட நம்ம எப்படி செலவு பண்றோம்? ஸோ அதுலருந்து எடுத்து சேவ் பண்றோமா? இல்ல வந்து நம்ம எடுத்த மொத்தத்தையும் வந்து ப்ராஃபிட்ல வர்றது எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிடுறோமா? ஸோ அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதே மாரி லாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்ப அதுக்கு எங்கிருந்து ஃபண்ட் வெளிய கடன் வாங்கி போடலாமா? இல்ல வந்து அ போன டைம் ப்ராஃபிட்ல வந்தத எடுத்து நம்ம இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். ஒரு போனஸ் டிப் என்ன அப்டின்னா, ஆ சூசிங் த ரைட் பிராண்ட். ஸோ எல்லாருமே சூஸ் பண்ணலாம். இன் கேஸ் உங்களுடைய பட்ஜெட்ட மீறி ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட் வந்து ஆ ஒரு ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு. பிரான்சைஸ் காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிராண்ட். ஸோ நீங்க வந்து அதுக்கான அ டிசைன்ஸ், லோகோ டிசைன்ஸ் பண்ணி என்ன ஷாப் வைக்க போறீங்க? ஸோ அதுக்கு சோசியல் மீடியா மூலமா வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி, அ நம்ம பிராண்ட வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல நம்மளே வந்து ஃப்ரான்சைஸ் விடுறதுக்கான அ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபையிங்கான ப்ராடக்ட்ட ரீசனபிளான பிரைஸ்ல குடுத்தோம்னாவே, நம்மளுடைய ஃப்ரான்சைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா போகும். நல்லா அ நெறைய பேர் வந்து நம்மளுடைய ஃப்ரான்சைஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் நெறைய வந்து பர்ச்சேஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த டீச்சிங்லாம் வந்து ப்ராப்பரா குடுக்கணும். ஸோ அதே மாரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணோம்னாவே, நீட் அண்ட் கிளீனா, ஹைஜீனிக்கா அதே மாரி நம்மளுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் ரீசனபிள் பிரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இது எல்லா செக் பாக்ஸையும் வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்டின்னாவே, நம்மளுடைய பிராண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இத பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். பிரான்சைஸ் ஸ்கேம் வந்து இப்ப நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யாரும் இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸ தாண்டி மேல வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஆ ரிசர்ச் பண்ணியுமே கரெக்ட்டான பிராண்ட சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுடைய பிரான்சைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும். இல்ல அப்டின்னா, தெரியாம ஒரு லோக்கல் பிராண்ட சூஸ் பண்ணி, பிரான்சைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி, அது லாஸ்ல போயிடும். ஸோ யாரும் வந்து இந்த மாரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. ஸோ பி அவேர். தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.